Hi everybody, welcome to Sala's Cooking. இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் ரோஸ் சிரப் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு 3 பொருட்கள் தான் தேவை. ஃபஸ்ட்டு 1/2 கப் சுகரை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக திக்காகி வர்ற வரைக்கும் இதை கொதிக்க விடணும். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்பி பதம் ரீச் ஆகிடும். அப்புறம் சுகர் கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். கையில் லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்ட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதில் பிங்க் ஃபுட் கலர் 2-3 ட்ராப் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடணும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பூனில் லைட்டாக கோட் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணியிருக்கீங்களாங்கிறது செக் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் இன்னமுமே கொஞ்சம் திக்காகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற டானிக்கோட கன்சிஸ்டன்சிக்கு இது இருக்கும். இது ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றிட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரோஸ் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. 5 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். இதை பேஸாக வச்சு நீங்கள் ரோஸ் மில்க், லஸ்ஸின்ட்டு நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். நான் இந்த சிரப் யூஸ் பண்ணி புட்டிங் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ சீக்கிரமே சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் இதே சிரப் யூஸ் பண்ணி ரோஸ் மில்க் பாப்சிக்கல் அண்ட் ரோஸ் லஸ்ஸி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சலாஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.